பிள்ளைகள் பெற்றோர்கள் கவனத்திற்கு. ஆமென். நம்ம பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும், அதே போல் ஆசிரியர்கள் பிள்ளைகளை எப்படி நடத்தணும் என்கின்ற காரியங்களை இன்றைக்கு நம்ம நீதிமொழிகள் இருந்து அநேக வசனங்கள் இருக்கிறது. சில வசனங்களை மாத்திரம் கோடிட்டு காட்டி நாம் ஜெபித்து முடிக்க போகிறோம். ஆமென். நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம். இந்த நீதிமொழிகள் என்றாலுமே ஞானம், புத்தி, அறிவு இல்லை? இது பேதைகளுக்கு வினாவையும் வாலிபருக்கு அறிவையும் விவேகத்தையும் கொடுக்கும். இந்த நீதிமொழிகள் தயவுசெய்து நீதிமொழிகள் இருந்து பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க. அநேக காரியங்கள் நீதிமொழிகள் இருக்கிறது. ஆமென். 7ஆம் வசனம், நீதிமொழிகள் 1:7. கர்த்தருக்கு பயப்படுதலை ஞானத்தின் ஆரம்பம், மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார். கர்த்தருக்கு பயப்படுதலை ஞானத்தின் ஆரம்பம். இப்ப நம்ம பிள்ளைகளுக்கு ஞானத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அதே போல பிள்ளைகளை நடத்த ஆசிரியர்களுக்கு ஞானத்தை கொடுக்கிறார். குடும்பத்திலே பெற்றோர்களுக்கு அந்த ஞானத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். அந்த ஞானம் எப்படி வரணும் அப்படின்னா, கர்த்தருக்கு பயப்படணும். எந்த ஒரு மனுஷன் கர்த்தருக்கு பயப்படுகிறானோ, கடவுளுக்கு பயப்படுகிறானோ, கடவுள் பார்த்து கொண்டே இருக்கிறார். இந்த தவறை நான் செய்யக்கூடாது, இந்த சிந்தனைகளுக்கு போகக்கூடாது, இந்த தவறான செயல்களுக்கு போகக்கூடாது. எத்தனை மாணவர்கள் மாணவிகள் தவறான காரியங்களுக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். ஞானம் இல்லாமல் குடும்பத்தை நடத்துகிறார்கள். பெற்றோர்கள், ஆசிரியர்கள் ஞானம் இல்லாமல் நடந்து கொள்ளுகிறார்கள். அப்போ முதல்ல நம்ம கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாக மாறும் பொழுது கர்த்தர் ஞானத்தை அதிகப்படுத்துகிறார். 8வது வசனம், என் மகனே, உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. பிள்ளைகள் யாவரும் தகப்பன் புத்தியை கேட்கணும், தாயின் போதகத்தை தள்ளக்கூடாது. எனக்கு கொஞ்சம் வளர்ந்துட்டாலுமே உனக்கு ஒன்றும் தெரியாதுப்பா. படிப்பறிவு இல்லாத அப்பா அம்மாக்களை பார்த்து பெற்றோர்கள் பிள்ளைங்க என்ன சொல்கிறாங்க, உனக்கு ஒன்றும் தெரியாதுமா, உனக்கு ஆன்லைன் பற்றி தெரியாது, செல்லு பற்றி தெரியாது, ஸ்கூலை பற்றி தெரியாது. எத்தனை பிள்ளைகள் பெற்றோரை ஏமாத்துறாங்களே. ஸ்பெஷல் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு ஊரை சுற்றுறது, காலேஜ் எனக்கு லேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஊரை சுற்றுறது. பெற்றோர்களை ஏமாற்றுகிற பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஏமாற்றி கொண்டு இருக்கிறீர்கள். கர்த்தர் என்ன கொடுக்குறாரா? பிள்ளைகளுக்கு எல்லாம், எனக்கு ஸ்கூலுக்கு போகிற எல்லா பிள்ளைகளுக்கும் ஞானத்தையும் அறிவையும் புத்தியும் கொடுக்கிறார். அவர் வாயிலிருந்து வருதான். ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளே காலையில் எழும்பி ஜெபம் பண்ணிட்டு பாடத்தை படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போங்க. சரிங்களா? ஒருவேளை காலையில் எழுந்து பாடம் படிக்கலைன்னா கூட பரவாயில்ல,